ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு சிறந்த பக்தன் தராசில் வைக்கப்பட்டால் அவன் தேவர்களை விட உயர்ந்தவனாவான். அதனால்தான் ஆண்டாள் மற்ற கோபிகைகளுடன் கண்ணனே எல்லாம் என்று ஓடி வர அவர்களை கண்ட வருண பகவான் இவர்களுக்கு ஏதாவது தொண்டு புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அவரே மழைக்கடவுள். கோபிகைகளே, அடியேன் உங்களுக்கு ஏதாவது தொண்டு புரிய முடியுமா என்று கேட்டார். அப்பொழுதுதான் ஆண்டாள் கோபிகை பாவனையில் ஆணையிடுகிறாள். நீ நன்றாக மழை பெய்ய வேண்டும், ஊரெல்லாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், அந்த நீராட்டத்தோடே நாங்கள் எல்லாம் கண்ணனை தரிசிக்கப் போக வேண்டும் என்கிறாள். ஆண்டாள் மழைக்கடவுளுக்கு ஆணையிட்ட பாசுரமே இன்றைய நாள் பாட்டு. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா. மண்டல வருஷத்தைப் போலே வருகின்ற மழை, அதாவது சுழன்று சுழன்று வருகின்ற மழை. அதற்கு தலைவர் வருண பகவான். ஒன்று நீ கைக்கரவேல், நீ ஒன்றும் கையை மாற்றி விடாதே, கையை மறைத்து விடாதே, கொடுத்து கொண்டே இரு. உயர்வு தாழ்வு என்று பார்க்காமல் பெய்து கொண்டே இரு. பகவானைப் போலே செய்யாதே, மகாலட்சுமியைப் போல் செய். பகவான் யாருக்கு கொடுப்பார்? துளியும் பாவம் செய்யாதவர்களுக்கு கொடுப்பார், நல்லவர்கள் என்று பார்த்து கொடுப்பார். ஆனால் மகாலட்சுமியோவென்னில் இந்த தராதரம் ஏதும் பார்க்காமல் நம் குழந்தைகள் என்று மன்னித்து கொடுத்து விடுவாளாம். அதே போன்று நீயும் செய்ய வேண்டும். இங்கு பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதனால் மழையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாமல், யாரோ ஒரு புண்ணியசாலி இருந்தாலும் அவர்களுக்காக நீ பெய்ய வேண்டும். ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி. ஆழியுள் புக்கு மேலோட்டமாக தண்ணீரை முகர்ந்துவிட்டு போனால் போராது, நன்றாக ஆழமாக போய் முகர்ந்து, மேகங்களே நீங்கள் அங்கே இருக்கும் தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள். ஆர்த்து ஏறி நன்றாக சத்தம் போட்டு மேலே போக வேண்டும். ஒரு உற்சவம் நடக்கிறது என்று சொன்னால் கோலாகலமாக நடக்க வேண்டும். வாத்திய கோஷமே இல்லாமல் செவிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தால் ரசிக்காது இல்லையா? அதே போன்று மழை பெய்யும் பொழுது நன்றாக இடி இடிக்க வேண்டும், மின்னலடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சூழ்நிலை நமது மனதில் பதியும் இல்லையா? அதைத்தான் ஆர்த்தலேரி என்கிறாள். அதாவது நன்றாக பெரிய சத்தமிட வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஹனுமான் சீதையை கண்டுவிட்டார், திரும்பி வருகிறார். மகேந்திரகிரி பர்வதத்தில் ஜாம்பவான், அங்கதன், மற்ற குரங்குகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹனுமான் வருவதை பார்த்தாலே அவர் சீதையை கண்டுவிட்டார் என்று தெரிகிறது. அப்பொழுது அந்த குரங்குகள் எல்லாம் ஒரு வேகத்திலே குதித்து சத்தம் போட்டனவாம். அது ஆனந்தத்தின் வெளிப்பாடு. அதே போன்று இந்த மேகங்கள் ஆகாசத்தின் மேலே ஏற வேண்டும், நன்றாக சத்தமிட வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து. ஊழி முதல்வன் இந்த உலகத்தை படைப்பதற்கு காத்திருந்து தொடங்குகிற பகவான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து. படைக்க ஆரம்பிக்கும் கண்ணனின் திருமேனி கருத்து இருக்குமாம். கருத்த மேகம்தான் அதிகமாக கொட்டும். கொட்டி முடித்த வெளுத்த மேகம் ஏதும் கொடுக்க முடியவில்லையே என்று குறைப்பட்டு கொள்ளுமாம். பகவான் எப்பொழுதும் கருத்த மேகத்தை போல்தான் இருக்கிறார், எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீயும் அந்த கருத்த பகவானைப் போலே கருத்து இருக்க வேண்டும். பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில். பாழி நீண்ட அகன்ற தோள்களுடையவன். பகவான் தன்னுடைய அகன்ற தோள்களின் கீழே அனைத்தையும் காக்கிறார், அனைத்தையும் அடக்குகிறார். பத்மநாபன் தன்னுடைய நாபியில் கமலத்தை படைத்து, அந்த கமலத்தில் பிரமனை படைத்து, அந்த பிரமனை கொண்டு உலகத்தை படைக்கிறார். ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. ஆழிப்போல் மின்னி 1 கோடி சூரியர்களைப் போலே பிரகாசம் சுதர்சன சக்கரத்திற்கு உண்டு. பாஞ்சஜன்யத்தின் ஒளி போலே நீ இடி இடிக்க வேண்டும். சுதர்சன சக்கரத்தைப் போலே நீ மின்ன வேண்டும். தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் நிற்காமல் நீ பெய்ய வேண்டும். ராமனின் கையில் இருக்கும் சார்ங்கத்தில் இருந்து வரும் அம்பு மழை போலே நீயும் மழையை பொழிய வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். இந்த உலகம் வாழ்வதற்காக நீ பெய்ய வேண்டும். நாங்களும் எங்கள் மார்கழி உற்சவத்தை நன்றாக கொண்டாட வேண்டும். ஆகவே வருண பகவானே, நான் சொல்கிறபடி செய். அதிகமான மழையும் பெய்யக்கூடாது, மழையே இல்லாமல் பஞ்சமும் வரக்கூடாது. நாங்கள் பொறுத்து கொள்கிற அளவுக்கு மிதமான மழை வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வேண்டிக் கொள்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.